ஹாய் கைஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டைரக்டர் ஏஆர் முருகதாஸோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆயிருந்த துப்பாக்கி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு டைம் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். துப்பாக்கி இந்த படம் ஆல்ரெடி எல்லாரும் பார்த்துருப்போம். கதை நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஏன் இந்த படம் தேட்டரில் போய் பார்க்கணுங்கிறத ரீசன் சொல்கிறேன். நான் இந்த படம் தேட்டரில் பார்க்கறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, சின்ன வயசுல இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தப்ப தேட்டரில் பார்க்க சான்ஸ் கிடைக்கல. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கும் இந்த சினாரியோ நடந்துட்டு இருக்கோம். அதுக்காக போய் தேட்டரில் இந்த படத்தை பார்க்கலாம். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த மாதிரி வித்தியாசமான கமர்ஷியல் படம் தமிழ் சினிமாவில் வந்ததே கிடையாது, வரப்போகிறதும் கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, துப்பாக்கிக்கு அப்புறம் விஜய் சாரோட கெரியரில் அந்த மாதிரி படம் ஒன்று வரவே இல்லைன்னு தான் சொல்லணும். எல்லா அரைச்ச படமாகவே இருந்திருக்கும். இந்த படம் விஜய் சாருக்கு ஒரு மைல் ஸ்டோன் தான் சொல்லணும். அவரோட கெரியர்லேயே ஃபஸ்ட்டு 100 crore கிளப் இந்த படம் தான். அடுத்தடுத்த படங்களில் 100 கோடி 200 கோடின்னு போனோம். இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் படம் அவருக்கு 100 கோடி கிளப்பில் சேர்ந்ததில். நான் இந்த படம் முக்கியமாக போனதுக்கான காரணம் என்னென்னா, ஹாரிஸ் ஜெயராஜோட பிஜிஎம் அண்ட் சாங்ஸ் தான். இந்த படத்தோட ஆல்பம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதை தாண்டி பிஜிஎம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே தேட்டரில் பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாகவே. இப்போ சான்ஸ் கிடச்சதுனால போயிட்டு வந்துட்டேன். அடுத்து இந்த படத்தோட ஸ்டோரி தான். தமிழ் சினிமாக்கே இல்லை உலக சினிமாக்கே இது புதுவான கதை தான். இது வரைக்கும் எந்த படத்துலையும் நான் ஸ்லீப்பர் செல்ஸ் வச்சு எடுத்த படம் பார்த்ததே கிடையாது. இந்த கான்செப்டே ரொம்ப புதுசாக இருந்துச்சு, ரொம்ப வித்தியாசமாகவே இருந்துச்சு. டேரக்டர் முருகதாஸ் கண்டிப்பாக பாராட்டே ஆகணும். இப்போ அவர் ஃபீல்டில் இல்லைனாலும் அவர் எடுத்த படம் எல்லாமே நின்று பேசும். அந்த படத்தில் இன்டர்வல் சீன் ரொம்ப புதுசாகவே இருந்துச்சு, ரொம்ப யூனிக்காக நல்லாவே பண்ணியிருந்தாங்க. 12 பேர் கன் பாயிண்டில் நிற்கும் போது ஷூட் சொன்ன உடனே ஒரு பிஜிஎம்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க சீனை. தமிழ் சினிமாக்கு புதுசான ஒரு இன்டர்வல் பிளாக் தான் அது. அப்படிப்பட்ட சம்பவம் தான் இந்த படத்தில் ஹைலைட்டு. அவ்வளோ யூனிக்காக இருக்கும் இந்த படத்தோட இன்ட்ரோல் பிளாக்கு. நான் இந்த படம் முறையாக ரிலீஸ் ஆன அன்றைக்கி 3TV சீரியல் பார்த்தேன். இன்னும் அந்த ஞாபகம் இருக்குது. அந்த பண்ண பாவத்துக்காக தான் பிராயச்சித்தமாக இந்த படத்தை நான் தேட்டரில் போய் பார்த்தேன். கண்டிப்பாக டைம் இருந்தால் கண்டிப்பாக போய் பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த படம். பாய் கைஸ்.